தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஸ்தாபனம். இதில் பெருமையும் சிறுமையும் என்ற தலைப்பில் வாசிக்கிறேன். இத்தனை கதையும் நம் பூர்வீகர்களின் மிக உயர்ந்த கல்வி பெருமையை காட்டுகிறது. இந்த கதையில் எத்தனையோ விஷயங்கள் நான் தேடி பார்த்து ஆராய்ச்சி செய்து ஒன்றுக்கொன்று இசைத்து முடிவுகளுக்கு வர முடிந்திருக்கிறது. புஸ்தகம் படித்தும் சாசனங்கள் பார்த்தும் வேறு தினசிலேயும் சமாச்சாரங்கள் தெரிந்தன. நமக்கா தெரிந்தது என்று எனக்கே மலைப்பு தட்டுகிற அவ்வளவு சமாச்சாரங்கள். எல்லோராவில் பெரிய குன்றுகளை அப்படியே போட்டு குடைந்து ஆச்சரியப்படும்படி சிற்ப வேலைப்பாடுகளோடு கோவில் கட்டியிருப்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவற்றுக்குள்ளும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது கைலாசநாதர் ஆலயம். என்னமாக இப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறவர்கள் பிரமிக்கிறார்கள். பார்க்கிறவர் மட்டுமில்லை, இத்தனை வேலைக்கும் ஒரு தலைமை சிற்பி இருந்திருக்கின்றானே, அவனுக்கு இந்த கைலாச கோயிலை கட்டின பிற்பாடு அதே மாதிரி இன்னும் கோயில்கள் கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்து பிரயாசப்பட்ட போது இப்படி பிரமித்து தட்டிற்று. எத்தனை பிரயாசம் எடுத்துக்கொண்டு இந்த தரத்துக்கு ஈடாக அவனால் இன்னொன்று கட்ட முடியவில்லை. அப்போதுதான் அவனுக்கே சட்டென்று ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு, என்ன ஆச்சரியம், இப்படி ஒன்று என்னாலே எப்படி பண்ண முடிஞ்சது, நான் தான் பண்ணினேனோ, எனக்குள்ளே எதுவோ பூந்துண்டு பண்ணுவிச்சுதா என்று சொன்னானாம். இப்படி அந்த கைலாசநாதர் கோயில் சிற்பி அதே மாதிரி இன்னொன்று நிர்மாணிக்க முடியாமல் போய் அப்புறம் அதை மட்டும் தானா பண்ணினோம் என்று ஆச்சரியப்பட்ட விஷயம் ஸ்லோக ரூபத்திலேயே ஒரு செப்பேட்டில் இருக்கிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் அந்த கோயிலை கட்டிய ராஷ்டிரகூட அரசனான கிருஷ்ணராஜனை பற்றியுள்ள பரோடா காப்பர் பிளேட் களியொன்றில் அந்த ஸ்லோகம் இருக்கிறது. பூயஸ் ததாவித கிருதௌ வியாசஸ்யா அஹோனோ ஏதன் மயாகதம் அஹோகிருதம் யகஸ்மாத் கந்தர்யாமியஸ்ய கலு விஸ்மயம் ஆப சில்பி. அந்த சில்பி மாதிரி தான் எனக்கும், நாம் தானா இத்தனை ஆராய்ச்சி பண்ணி கடிகாஸ்தான சமாச்சாரங்களை கண்டுபிடித்தது என்று இருக்கிறது. இப்படி நான் பெருமை அடித்துக் கொள்வதிலேயே சிறுமையும் தெரிகிறது. நம் தேசத்தில் கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 15ஆம் நூற்றாண்டு வரையில் கூட, அதாவது 2000 வருஷ காலம் விஸ்தாரமாக இருந்து வந்திருக்கிற வேத வித்யா தாபனங்கள் பற்றி இந்த மதத்துக்கு குரு என்று இருக்கிற எனக்கு இத்தனை வருஷம் தெரியாத சிறுமைதான். அது மட்டுமில்லாமல் வித்வத் சமூகத்தில் நான் இதை பற்றி கேட்டு யாருக்கும் எதுவும் சொல்ல தெரியாதது நமக்கு நம்முடைய புராதன கலாச்சார விஷயத்தில் உள்ள ஞான குறைவையும் அசிரத்தையும் காட்டுகிறது. அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்வதேச சாஸ்திர கல்வி கீழே போயிருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டு வரை கொடிகட்டி பறந்த கடிகாஸ்தானங்களும் அந்த பெயரில்லாமலே நடந்து வந்த வேத சாஸ்திர வித்யாஸ்தானங்களும் அதற்கு அப்புறம் இந்த 5 நூற்றாண்டுகளில் இருந்த இடம் தெரியாமல் பெயரே மறந்து அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நசிந்து போயிருக்கின்றன என்றால் இது நமக்கு எவ்வளவு ரொம்ப பெரிய குறைவு. போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் 1000-2000 மைல் பிரயாணம் பண்ணி தேசத்தின் நானாபாக வித்தியார்த்திகளும் 1000-2000 பேர் கூடி 2000 வருஷ காலம் வளர்த்து வந்திருக்கிற வித்யாஸ்தானங்களைப் போல எத்தனையோ வசதி படைத்த நம் காலத்தில் வேண்டாததற்கெல்லாம் வெளிநாட்டு ட்ரிப்பு ட்ரைனிங் என்று போய்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒன்று கூட இல்லை என்றால் தலை குனிவாகத்தான் இருக்கிறது. 90-95 பேர் வேண்டுமானாலும் நவீன சயின்ஸ்கள் பிசினஸ் கோர்ஸுகள் என்று இப்படி போனாலும் போகட்டும், 5% நமக்கு என்றே ஏற்பட்ட எத்தனையோ ஸ்வதேச சாஸ்திரங்கள் ஆத்மீகமாகவும் சமய சித்தாந்தத்துமாகவும் வியாக்கரணமாகவும் கிராமர் தர்க்கமாகவும் லாஜிக் வைத்திய விஷயமாகவும் இன்னும் இப்போதுள்ள பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அஸ்ட்ரானமி என்ஜினியரிங் சம்பந்தமாகவும் கூட இருக்கின்றனவே. இவற்றில் எதையாவது கற்றறிந்து ஆராய்வதில் ஈடுபடக்கூடாதா என்று இருக்கிறது. அடுத்தது ஸ்வதேச வித்தைகளுக்கு திட்டம். திட்டம் என்று பொருளாதாரத்திற்கே போட்டு 1000 கோடி கணக்கில் செலவழிக்கிற அரசாங்கம் கலாச்சாரம் என்று சொல்வதோடு நிற்காமல் அதில் 100 பங்கு இதற்காக திட்டம் போட்டால் கூட போதும். இம்மாதிரி ஸ்வதேச பூர்வ சாஸ்திரங்களுக்காக ஸ்காலர்ஷிப் டிபார்ட்மெண்ட்டை எல்லாம் கொடுத்து, ஸ்காலர்ஷிப் ஸ்டைப்பண்ட் எல்லாம் கொடுத்து, படிப்பு முடிந்த பின்னும் ரிசர்ச்சுக்காகவும் ஆயுஷ் பரியந்தம் இந்த படிப்பாளிகளுக்கு
கிராண்டாகவும் பொருளுதவி செய்து நம்முடைய பெரிய ட்ரெடிஷனை போஷித்து விட முடியும். ஆனால் இது சாஸ்திரோக்தமாக நடந்தாலே உண்மையான பிரயோஜனத்தை கொடுக்கும் என்பதை பார்க்கும்போது ராஜாங்கம் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதே ஒரு விதத்தில் தேவலை என்று நினைக்கும்படியாகவும் இருக்கிறது. சீர்திருத்த கொள்கை என்று சொல்லப்படுவதையே எல்லா அரசியல் கட்சிகளும் பின்பற்றுகின்ற சூழ்நிலையில் சாஸ்திரோக்தமான விதி நிஷேதங்களின்படி ராஜாங்க ஆதரவில் ஏதாவது நடக்க முடியுமா என்றே இருக்கிறது. ஆனபடியால் ராஜாங்கத்தை எதிர்பார்த்து கொண்டோ குறை சொல்லிக் கொண்டோ இல்லாமல் சாஸ்திர அபிமானமுள்ள பொதுஜனங்களேதான் ஆனதை செய்வதில் நன்றாக ஈடுபட வேண்டும். அடுத்தது அதற்குரிய முறைப்படி. ஏனென்றால் நம்முடைய பண்டைய கலைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் புதிதாக வித்தியாசாலைகள் அமைப்பதில் ஜீவநாடியான அம்சமே இவை மற்ற நாகரிக ஸ்கூல் காலேஜ் மாதிரி இல்லாமல் அவற்றுக்கே உரிய பழைய முறைப்படி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். போதுதான் சப்ஜெக்ட் பழைய சாஸ்திரம் என்றால் அதை படிப்பிக்கும் முறையும் பழசாகவே தான் இருக்க வேண்டும். நம்முடைய கோவிலுக்கோ மடத்துக்கோ வருவதென்றால் வெள்ளைக்காரி புடவை கட்டி கொண்டு வருகிறாளோ இல்லையோ, அப்படி அதற்கும் ஏற்பட்ட வழிகளையும் வழக்கங்களையும் பின்பற்றினால்தான் அதற்கு உயிர்களை இருக்கும். அமெரிக்காவில் கட்டின கோயில் என்றால் கூட அங்கே பிஸ்கெட் நைவேத்தியம் செய்யாமல் புளியோதரை தானே கொண்டு வர வேண்டியிருக்கிறது. பரதநாட்டியம் ஆடுகிறதென்றால் அதற்கு கோவில் சிற்பத்தில் 1000 வருஷம் முன்பு காட்டியிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துதானே இன்றைக்கும் அனுசரிக்கிறார்கள். அதே போல இந்து வித்தியாசாஸ்திரங்களுக்கென்று வித்தியாசாலை வைத்தால் அதை இப்போதுள்ள யூனிவர்சிட்டிகள் மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்களில் இங்கிலீஷ் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு கற்றுக் கொடுப்பதென்றில்லாமல் பழைய ரீதியிலேயே முடிந்த மட்டும் செய்ய வேண்டும். ஆதியில் குருகுலங்கள் வனத்திலே ரிஷிகளின் பர்ணசாலைகளில் இருந்தாற்போல் இப்போது காட்டுக்குள் கலாசாலை வைப்பதென்றால் முடியாதுதான். அப்புறம் நகரங்களிலேயே பெரிய கடிகாஸ்தானங்கள் ஏற்பட்டன. ஆனால் இப்படி டவுன்களில் நட்ட நடுவில் தற்போது நான் சொல்கிற வித்தியாசாலைகள் வைப்பதற்கு இல்லை. ஏனென்றால் கடிகாஸ்தானங்கள் நடந்த அந்த இடைக்காலத்தில் கூட டவுன் லைஃப் என்பது இப்போது போல் இத்தனை அனாச்சாரமும் லௌகீகமும் தலைவிரித்து ஆடுவதாக இல்லை. டைவர்ஷனுக்கு இடமே இல்லாமல் பரிபூர்ண பிரம்மச்சரிய அனுஷ்டானத்துக்கு எதிரான சபலங்கள் கொஞ்சமும் இல்லாமல் படிப்பே குறி என்று ஒருமுகப்படுத்தித்தான் பண்டைய குருகுலங்கள் வனங்களிலேயே நடந்தன. அப்போது நாடு நகரம் குறைச்சல், காடுதான் அதிகம் என்பதையும் சொல்ல வேண்டும். கட்டிடத்துக்குள்ளே கட்டி போடாமல் இருக்க இயற்கையோடு இயற்கையாக பச்சை மரங்களும் ஆற்று பிரவாகமும் சூழ்ந்த இடங்களில் மான்களோடு விளையாடிக்கொண்டு மாடு மேய்த்து கொண்டு அந்த பசங்கள் வாழ்ந்ததும், பரந்த ஆகாசமே கூரையாக உட்கார்ந்து கொண்டு காயத்ரி அனுசந்தானம் பண்ணியதுமே அவர்களை இப்போது போல் செயற்கையான மெக்கானிக்கலான போக்குகளில் போகவிடாமல் நல்ல ஜீவசக்தியுடன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிஜமாக வாழ்ந்து சந்தோஷிக்கும்படி செய்தது. இதை ரொம்பவும் ஸ்லாகித்தே தாகூர் ஒரே தோப்பும் துறவுமான இடத்தில் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி என்பதாக தம்முடைய விஸ்வபாரதி சர்வகலாசாலையை அமைத்தார் என்று சொன்னது நினைவிருக்கலாம். யூனிவர்சிட்டி என்று சொல்லத்தக்க விதத்தில் ஒரே பெரிய வித்தியாசாலை அதிகம் ஏற்படாத ஆதி காலத்தில் கூட பல ரிஷிகள் பர்ணசாலைகள் அமைத்து கொண்டிருந்த வனப்பிரதேசங்களில் ஒவ்வொரு பர்ணசாலையும் ஒரு குருகுலமாக இருந்ததால் இயற்கை அழகு நிறைந்த விஸ்தாரமான பகுதிகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக வித்யாபூமியாக விளங்கின. தற்போது டவுன் லைஃப் இருக்கும் சீர்கேடான ஸ்திதியில் எவ்வளவு ஊருக்கு வெளியே இருக்க முடியுமோ அப்படி கூடிய மட்டும் இயற்கையான சூழ்நிலை பாதிக்கப்படாத விதத்தில் பெரிய கட்டுமானம், நாகரிக உடுப்பு ஆகியன இல்லாமல் நம் ஸ்வதேசிய சாஸ்திரங்களுக்கும் கலைகளுக்கும் வித்தியாசாலைகள் ஒரு சிலவேனும் அமைக்க வேண்டும். அடுத்தது கிராம புள்ளி விவரங்கள். நான் ஊராக சுற்றி கொண்டிருப்பதில் பஞ்சாயத்து போர்டு, இப்போது என்னவோ தமிழ் பெயர் சொல்கிறார்கள், உள்ள கிராமங்களில் எல்லையில் ஒரு போர்டு போட்டு வைத்திருப்பதை பார்த்திருக்கிறேன். பஞ்சாயத்து போர்டு இல்லை. அதில் இந்த கிராமத்தில் இவ்வளவு பாப்புலேஷன், இத்தனை பரப்பு, இன்ன பயிர் விளைகிறது என்பது முதலான விவரங்கள் போட்டிருக்கிறது. அதிலே படித்தவர் எவ்வளவு, படிக்காதவர் எவ்வளவு என்ற விவரமும் இருக்கிறது. அது மாத்திரமில்லை,
இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான் முதலிய நாடுகளில் படிப்பாளிகள் எத்தனை சதவிகிதம் என்பதை காட்டி, நம் படிப்பாளிகள் எத்தனை சதவிகிதம் என்பதை காட்டி, நம் நாட்டில் அதையெல்லாம் விட எவ்வளவு குறைச்சல் சதவிகிதமே படிப்பாளிகள் இருக்கிறார்கள் என்றும் போட்டிருக்கிறது. அந்த தேசங்களைப் போல் நம் தேசத்தையும் படிப்பிலே முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எண்ணம் இருப்பதாலேயே இப்படி எழுதி வைத்தாலாவது ஜனங்கள் மனசில் தைத்து, அவர்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதவர்களிடம் எடுத்துச் சொல்லி பிரச்சாரம் பண்ணி கல்வியை பரப்பட்டும் என்ற உத்தேசத்தில்தான் இதுபோல செய்திருக்கிறார்கள். அடுத்தது தேவைப்படும் ஒரு புள்ளி விவரம். எனக்கு தோன்றுகிறது, யோக்கியர்களாக எத்தனை சதவிகிதம் இருக்கிறார்கள், அப்படி இல்லாமல் எத்தனை இருக்கிறார்கள் என்று எப்படியாவது கண்டுபிடித்து அதை போர்டில் எழுதி போட்டால் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ஊரிலும் தேசத்திலும் படித்தவர் பர்சன்டேஜையும் போட்டு, இப்படி அதற்கு நேரேயே யோக்கியர்கள் பர்சன்டேஜையும் போட்டால் என்ன தெரியும்? படித்தவர்கள் நிறைய இருக்கிற இடத்தில்தான் யோக்கியர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று போர்டு காட்டுமா? யோக்கியர்கள் என்று கண்டுபிடிப்பது எப்படி சாத்தியம்? இது என்ன நடைமுறைக்கு வர முடியாத யோசனை என்று கேட்டால் அது நியாயம்தான். அடுத்த பட்சமாக ஒன்று தோன்றுகிறது. யோக்கியர் அயோக்கியர் யார் யார் என்று லிஸ்ட் எடுக்க முடியாவிட்டாலும் கூட இன்னொரு லிஸ்ட் சுலபமாக தயாரிக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் காரர்களும் சிவில் கோர்ட்காரர்களும் ஒவ்வொரு ஊரிலும் இத்தனை ஜேப்படிக்காரர்கள் இருக்கிறார்கள், வரி தராமல் இத்தனை பேர், சொத்துக்களை மோசம் செய்தவர் இத்தனை பேர், பெரிய திருட்டுகளில் ஏமாற்று புரட்டுகளில் இத்தனை பேர் பிடிபட்டிருக்கிறார்கள், இன்னும் விபச்சாரம் கொலை முதலான குற்றங்கள் செய்தவர்கள் அப்பட்டமாகவே போய் துப்பாக்கியை காட்டி கொள்ளையடிப்பவர்கள் ஆகியோர் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புள்ளி விவரம் வைத்திருப்பார்கள். ஆள் இத்தனை பேர் என்று காட்ட முடியாவிட்டாலும் இந்த இனங்களில் இத்தனை கேஸ்கள் இருக்கின்றன என்று காட்ட முடியும். ஆகவே இந்த போர்டுகளில் படித்தவர் இத்தனை பேர் என்பதற்கு நேரேயே குற்றவாளிகள் இத்தனை பேர் என்று அது முடியாததால் குற்றங்கள் இத்தனை நடந்திருக்கின்றன என்று போட்டு வைத்தால் நமக்கு பிரயோஜனமான உண்மைகள் தெரியும் என்று நினைக்கிறேன். அடுத்தது படிப்பும் குற்றமும். அதாவது என்ன தெரியும் என்றால், தற்போது பொதுவாக லோகம் முழுக்க படிப்பு முறை இருக்கும் நிலையில் எங்கே படிப்பு ஜாஸ்தியோ அந்த ஊரில் அந்த நாட்டில்தான் குற்றமும் ஜாஸ்தி நடக்கிறது என்று தெரியும். ஹைஸ்கூல் டிகிரி தரும் காலேஜ், டாக்டரேட் தருகிற உயர்ந்த சென்டர்கள் என்று ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில்தான் குற்றங்களும் வளர்ந்து கொண்டிருப்பது தெரியும். எழுத்தறிவில்லாத காட்டுக்குடிகளும் மலைவாசிகளும் உள்ள இடங்களில்தான் போலீஸுக்கு ரொம்பவும் வேலை குறைச்சல், வக்கீலுக்கு தேவையில்லை என்று தெரியும். படிப்பு ஜாஸ்தி ஆக நூதனமாக ஏமாற்று வித்தைகள் செய்கிற சாமர்த்தியங்களும் வளர்கின்றன. தொழில்கள் நடத்துகிறவர்களும் அரசியல்வாதிகளும் செய்கிற பேற்று மாற்று, எங்கே போனாலும் ரகசியத்தில் நடக்கும் லஞ்சம் முதலான அநேக குற்றங்கள் இந்த சாமர்த்தியத்தில் கோர்ட்டு வரை வராமலே போகின்றன. அதனால் போர்டு போட்டாலும் கூட அதில் கால்வாசி குற்றங்கள் தான் காட்ட முடியும். முக்கால்வாசி குற்றங்கள் நீதிஸ்தலத்துக்கே போலீஸுக்கும் வராமலே போயிருக்கும். படிப்பினால் புத்தி சாமர்த்தியம் அதிகரிப்பதில் சிவில் குற்றங்கள் மாத்திரம்தான் அதிகரித்திருக்கின்றன என்றில்லை. பெரிதான பேங்க் கொள்ளை, ஓர் மந்திரி சபையையே சுட்டு கொன்று விடுவது, கோஷ்டியாக மாதிரி கிரிமினல் குற்றங்களும் இராஜாங்கத்தையே வெறும் பௌதீக பலத்தால் புரட்டிவிடும் கூப் முதலானவும் படிப்பு சாமர்த்தியத்தாலேயே நன்றாக ஜோடித்து திட்டம் போட்டு நடத்தப்படுகின்றன. இதெல்லாம் போக நேராகவே அடிதடி, பிஸ்டிலை காட்டுவது, சுடுவது முதலானவையும் படிப்பாளிகள் உள்ள நாடுகளில் ஏறிக்கொண்டே போகின்றன. யூனிவர்சிட்டி லெக்சரர்கள் கூட செனட்டில் நடக்கும் மீட்டிங்குகளில் கல்லெறிவது, நாற்காலிகளை தூக்கி அடித்துக் கொள்வது என்று போகிற அளவுக்கு நிலைமை முற்றியிருக்கிறது. படிக்க தெரியாத ஆதிவாசிகள் குடும்ப சண்டை, கோஷ்டி சண்டை என்று எப்போதாவது ஒருத்தர் தலையை ஒருத்தர் சீவிக்கொள்வதாயிருக்கலாம். அது ஏதோ ஆத்திர சத்திரத்தில் ஒரு வேகம் வந்த சமயத்தில் செய்வதாகத்தான் இருக்கும். மற்றபடி இத்தனை தினுசான குற்றங்கள் அவர்களுக்கு தெரியாது. போர்ஜரியில் ஆரம்பித்து பிளான் போட்டு செய்யப்படும் ஏமாற்று குற்றங்களும் ஆர்கனைஸ்டாக செய்யப்படும் திருட்டு புரட்டுகளும் படிக்க தெரியாத பழங்குடி மக்களுக்கு தெரியாது.
அடுத்தது முரண்பாடு எதனால்? அப்படியானால் கல்வி வேண்டாமா? ரொம்ப பெரியவர்கள் கல்வி ரொம்ப அவசியம், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்று சொல்லியிருக்கிறார்களே. அவ்வை இன்னொன்று கூட சொல்கிறாளே, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்பதாக எழுத்தற்றவனை எழுத்தறிவற்றவனை மரத்திற்கு சமானம் என்கிறாளே. பத்ருஹாரியோ அவன் மிருகத்துக்கு சமானம், வித்யா விஹீன பசு என்கிறாரே. படித்தவர் லட்சணம் நாம் பிரத்யட்சமாக பார்ப்பது ஒரு விதமாயிருக்கிறது. நேர்மாறாக ரொம்பவும் பெரியவர்களோ கல்வியை ஏகமாக சிலாகிக்கிறார்கள். ஏன் இப்படி முரண்பாடாக இருக்கிறது? ஆழ்ந்து அலசி பார்த்தால் முரண் எதுவும் இல்லை என்று தெரியும். அந்த பெரியவர்கள் சொன்ன கல்வி வேறாகவும் இன்று அமலாகிற கல்வி வேறாகவும் இருக்கின்றன. இதுதான் முரண்பாட்டுக்கு காரணம். அவர்கள் சொன்னபடி கல்வி இருந்தால் குற்றம் வளராது, குறைந்து மறைந்தே போய்விடும். என்ன சொன்னார்கள் அவர்கள் புத்தி வளர்ச்சி தருகிற கல்வியை மட்டும் சொல்லவில்லை, பக்தி வளர்ச்சி அளிப்பதாகவும் உள்ள கல்வியை சொன்னார்கள். கற்றதனால் ஆய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரியனின் என்று திருவள்ளுவர் சொன்னதுதான் அவர்கள் எல்லோருடைய அபிப்பிராயமும். தெய்வ சம்பந்தம் இல்லாமல், அதாவது தெய்வத்திடம் பயப்பட வேண்டும் என்று பண்ணாமல் படிப்பை மட்டும் கொடுப்பதால் தான் விபரீதமாக போயிருக்கிறது. அடுத்தது வெள்ளையர் நாடுகளும் இஸ்லாமியர் நாடுகளும். அநேக தேசங்களில் சமய கல்வி இருக்கத்தான் செய்கிறது. அங்கேயும் நீங்கள் சொன்ன ஒழுங்கீனம் இருக்கிறதே என்று கேட்கலாம். மேல் நாடுகளில் சும்மா ஏதோ பிரேயர் பைபிள் கற்றுக் கொடுப்பது என்று வைத்துக் கொண்டிருப்பது போதவில்லைதான், ஒப்புக்கொள்கிறேன். இதற்கு காரணம் அனுஷ்டான முறை என்று ஒன்றுக்கு கட்டுப்பட ஆரம்பித்தாலே மனம் போனபடி செய்வது குறைகிறது. மனசை அது போனபடி விடுவதால் தானே பல தினுசான பசங்களை சமய அனுஷ்டானம் என்று கண்டிப்பாக ஒழுங்குமுறைகளில் கட்டுப்படுத்துவதில்லை. அதோடு சயின்ஸுக்கு அப்புறம்தான் சமயம் என்று ஒரு இரண்டுங்கட்டான் நிலையில்தான் அங்கே உள்ள அறிஞர்களுக்கு, ஏன் வயசு வந்தவர்களில் பெரும்பாலோருக்குமே மதாபிமானம் இருக்கிறது. அதுவே துருஷக மதமுள்ள தேசங்களை பாருங்கள். நான் சொன்ன குற்றங்கள் இங்கேயெல்லாம் அவ்வளவு வலுக்கவில்லை. இராஜாங்க ரீதியில் பிற நாடுகளை துராகிரகம் செய்வது, கூப் செய்வது என்றிருந்தாலும் உள்நாட்டிலே அவர்களில் தனி மனிதர்கள் அவ்வளவாக முறைகட்டு பண்ணுவதில்லை. சுற்றிலும் மற்ற தேசத்துக்காரர்கள் ஒரே தப்பு தண்டாவில் போகும்போது இவர்களும் அந்த வழிக்கு இழுக்கப்படத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் மற்றவர்கள் போகிற அளவுக்கு இவர்கள் போவதில்லை. காரணம், சமயானுஷ்டான கட்டுப்பாடு அந்நாடுகளில் பலமாயிருப்பதுதான். அதோடு நம்முடைய சமய சாஸ்திரங்களைச் சேர்ந்த தர்ம நூல்களிலேயே இன்ன குற்றத்துக்கு பாபத்துக்கு இன்ன தண்டனை என்று இருப்பது போலவே அவர்களுக்கும் மத நூலாகவே ஷரியத் என்ற சட்ட புஸ்தகங்கள் இருக்கின்றன. துருஷ்க நாடுகள் பலவற்றின் இராஜாங்கங்கள் புதிதாக ஜூரிப்ரூடன்ஸ் சட்ட நூல் செய்து கொள்ளாமல் ஷரியத்தை தான் சட்டமாக பின்பற்றுகின்றன. மேல் நாட்டினரை போல இல்லாமல் துருக்கர்களுக்கு இன்றளவும் பொதுவாக தங்கள் மதத்தில் ஆழமான அபிமானம் இருக்கிறது. ஆதலால் சட்டவிரோதமாக போக மற்றவர்கள் துணிந்த மாதிரி அல்லது அந்த அளவுக்கு இவர்கள் மதவிரோதமாக போக துணியாததால் குற்றங்களும் சற்று குறைவாகவே உள்ளன. தினம் ஒரு பேஷன் என்று மேல்நாட்டுக்காரர்கள் கண்ணாபின்னா என்று போகிற மாதிரி இல்லாமல் துருஷ்கர்கள் தங்கள் பழைய நடை உடை பாவனைகளையே அதிகம் அனுசரிப்பதை பார்க்கிறோம் அல்லவா? மொத்தத்தில் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டின் கீழ் வந்தவர்களாயிருந்தால் குற்றத்தில் ஈடுபட மாட்டார்கள். இந்து மதத்துக்கு ஹானியாக எத்தனையோ செய்தவர்கள் ஆனாலும் அவர்களுடைய மதாபிமான கட்டுப்பாட்டை சொல்லாமல் இருப்பதில்லை.